அம்மா இந்த வாட்டி ஓட்டு நமக்கு தான், பார்த்து போடுங்க. அண்ணே, ஓட்டு உங்களுக்கு தான். போதுமா? ரைட்டுமா. அண்ணா இது ராணி, இது பார்த்துங்க. அக்கா மறந்துடாத அக்கா. ஐயோ, இவனே. கிருஷ்ணன் சார் 10,000. ஓகே வரேன் சார். தம்பி அப்பா பார்த்து பேசிட்டான், நீங்களும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. கல்யாணம் தான் வந்து மேலே வாப்பா. அம்மா இப்பதான் பாப்பா கூட்டு கடைக்கு போயிருக்காப்பா. சரி நான் உண்மையா கேக்குறேன், உண்மையாவே நீங்க யாருக்குப்பா ஓட்டு போடுவீங்க? என்னப்பா அப்பா சத்தியம் பண்ணி காசு வாங்க பாத்தியா? நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காதப்பா. அப்பா காசே வாங்கினாலும் டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவேன். இதெல்லாம் சும்மா உடான்ஸ்பா. விளையாடாதீங்கப்பா, நான் சீரியஸா கேக்குறேன்ப்பா. ஏப்பா நான் ஏப்பா விளையாட போறேன்? உண்மையிலுமே என் ஓட்டு டிவி கேக்கு தான். பெத்தமவன் நீ சொல்லிட்ட, அதை மீறி நான் ஓட்டு போடுவேனா? அப்பா டிவி கேக்கு ஓட்டு போறத யாராலும் தடுக்க முடியாது. ஏன் நானே நினைச்சாலும் முடியாது. அப்படியா? என்ன சத்தியம் பண்ணுப்பா, நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவீங்கன்னு. ஓரேன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருக்க. சத்தியம் பண்றீங்களா இல்லையாப்பா? சத்தியமா சத்தியம் பண்ண முடியாதுடா. எதுக்கு பண்ண முடியாது? ஓட்டு போறதுன்னா அது என்னோட விருப்பம். அதுக்கு தான் போடணும், இதுக்கு தான் போடணும்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. புரியுதா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் பரவாயில்லப்பா, சத்தியம் பண்ணுங்கப்பா. சொல்லிக்கிட்டே இருக்க. ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் சத்தியம் வாங்குறது எவ்வளவு கேவலம் தெரியுமாடா? இது கூட புரியாத தக்குரியா இருக்க. எது நான் தற்கூரி? இப்ப நான் வரதுக்கு முன்னாடி 10,000 வாங்கிட்டு உங்க பர்சுக்குள்ள வச்சுங்களே, அது உங்களுக்கு தற்கூரி தரமாவா தப்பாவோ தெரியல. இப்ப நான் உங்ககிட்ட சத்தியம் கேட்கறதுதான் தற்கூரி தரமா தெரியுதுல. அது என்னோட இஷ்டம்டா. ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதும் போடாததும். காசே வாங்காட்டி கூட நான் என் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா நீ இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு என்கிட்ட வந்து கம்பல் பண்ணி கேக்குறியே, அதுதான்டா கேவலமான விஷயம். சரிப்பா, நான் கேவலமானவனாவே வந்துட்டு போறேன். சில கேவலமான விஷயத்த சில கேவலமான விஷயத்தினாலதான் சரி பண்ணணும், அது ஒண்ணும் தப்பு இல்ல. கேவலத்தை மாத்தணுமா? அப்படி என்னடா அந்த ஆட்சியில கேவலத்தை கண்டுட்டீங்க? ஏன் தலைவன்கிட்ட இல்லாதது அப்படி என்னடா உங்கள்கிட்ட இருக்கு? ஓரல் மட்டும் என்ன ஒழுங்கா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு நீ மட்டும் சரியா பதில் சொல்லிட்டேன்னா நான் உங்களுக்கே ஓட்டு போறேன்டா. உன்னால சொல்ல முடியலன்னா நீ என் மேல சத்தியம் பண்ணி என் தலைவனுக்கு தான் நீ ஓட்டு போடணும். முடியுமா? சரிப்பா, நீங்க கேளுங்க, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன். உங்களால சுயமா சினிமாக்குள்ள வந்த மாதிரி பேசுற. அவங்க அப்பா டைரக்டர், உங்களால அவங்க அப்பா ஹீரோவா வச்சு படம் எடுத்ததுனால தானே சினிமாக்குள்ளே வர முடிஞ்சுச்சு. நீங்க சொல்றது சரிதான்ப்பா, அவங்க அப்பா இல்லைன்னா சினிமாக்குள்ள வந்திருக்க முடியாதுதான். இப்போ நீங்க எப்படிப்பா கான்ட்ராக்ட் ஆனீங்க? உங்களை உங்க அப்பா காலேஜ்ல சேர்த்து விட்டதுனால தானே உங்களால படிக்க முடிஞ்சது, கான்ட்ராக்ட் ஆக முடிஞ்சது. உங்களை உங்க அப்பா எப்படி சேர்த்து விட்டு நீங்க கான்ட்ராக்ட் ஆனீங்களோ, என்ன எங்க அப்பா எப்படி சேர்த்து விட்டு நான் இன்ஜினியர் ஆனனும், அதே மாதிரி அவங்க அப்பா அவரை சினிமால சேர்த்து விட்டுருக்காரு, நடிகன் ஆயிருக்காரு. எல்லாருக்கும் விசிட்டிங் கார்டு அவங்க அப்பா தானே. சும்மா சொல்லாத. எங்க அப்பா என்ன காலேஜ்ல மட்டும் தான் சேர்த்து விட்டாரு. நான் நல்லா படிச்சதுனால தான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன். அதுக்காக உங்களுடைய கம்பேர் பண்ண வச்சுக்காத. புரியுதா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே கூட இருக்கட்டும். நம்ம தமிழ் சினிமாலையும் எத்தனையோ பெரிய டைரக்டர் அவங்க பையனை ஸ்டாராக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் முடியலையே. எல்லாராலையுமே தளபதி ஆக முடியல. என்னதான் உங்க அப்பா சேர்த்து விட்டாலும்